அன்னைக்கு காலையில 6 மணி இருக்கும். 2005 2006ஆம் ஆண்டு காலப்பகுதி இருக்கும். திருகோணமலை என்னுடைய சொந்த இடம். அங்க கேபிள் டிவி என்ற ஒரு விஷயம் அறிமுகமாகுது. குறிப்பிட்ட சந்தாவை மாசம் மாசம் கட்டுறதனூடாக தென்னிந்திய சேனல்ஸ நாங்க பார்க்கக்கூடியதாக இருக்கும். தென்னிந்திய தொலைக்காட்சியின் மீது இருக்கக்கூடிய ஒரு ஆர்வம் எங்களுக்கு இருந்தது. ஓ, இங்க போற படங்கள், இங்க போற சின்னத்திரை ப்ரோக்ராம்ஸ் மற்றது டிராமாவைத்தான் நாங்க ஸ்ரீலங்கன் சேனல்ல பாக்குறோமா அப்படின்ற ஒரு கேள்வி அப்பதான் எனக்குள்ள வந்தது. அப்போ விஜய் டிவி வித்தியாசமான லோகோல இருக்கும். ஓ, விஜய் டிவியோ இப்படி எல்லாம் நாங்க நிறைய கதைச்சிருக்கிறோம். அப்ப கோவை குணா, ரோபோ சங்கர், அதுக்கப்புறமா சிவகார்த்திகேயன், இந்த மாதிரியான பேர்கள் எல்லாம் அடிபடுது. இதுதான் ஸ்டாண்ட் அப் காமெடி, இப்படித்தான் காமிக் பண்ணுவாங்க, இந்த மாதிரி தான் ரைமிங்ல பேசுவாங்க. மனிதனாக பிறந்த ஒவ்வொருவரும் அள்ளி அள்ளி பருக வேண்டிய அமிர்தமடாது. கெட்டப் எல்லாம் சேஞ்ச் பண்ணுவாங்க. டிடி அப்ப தொகுத்து வழங்குறாங்க. இந்த மாதிரி ஜட்ஜ் பேனல்ல இருப்பாங்க. பெரிய செட்டா இருக்கே, நல்லா இருக்கே இப்படின்னு தொலைக்காட்சியை பார்த்து பிரமிச்ச ஒரு நிகழ்ச்சினா கலக்க போவது யாரு. அதுல ரோபோ சங்கரை எப்படி அடையாளம் தெரியும்னா, ரோபோ டான்ஸ் ஆடுவேன். அவரோட பேர் சங்கரன் நிக்கிறன். இப்ப கொஞ்சம் தேடுதல்ல தெரியும். ரோபோ டான்ஸ் ஆடுவார். உடம்பு ஃபுல்லா ஒரு வெள்ளி நிறத்துல பெயிண்ட் அடிச்சுட்டு வருவேன். உண்மையா ஒரு ரோபோக்கு என்ன செய்வாங்க, கவசம் மாதிரி மாட்டி விடுவாங்க. ஆனா இவர் பெயிண்ட் அடிச்சுட்டு வருவார். முகத்துல எல்லாம் இருக்கும். ஆனா பின்னுக்கு ஒரு இன்டர்வியூல அந்த பெயிண்ட் அடிக்கிறதுக்கு ஒரு டைம் வேணும், அதை கலட்டுறதுக்கு ஒரு டைம் வேணும் அப்படின்னு சொல்லியிருந்தார். அதுல அவர் வின் பண்ணாட்டியும் அதுலயே அவர் நிறைய அது இது போன்ற நிகழ்ச்சிகள்ல நிறைய பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிருக்கிறார். பிற கலக்கப்போது யார்லயே ஜட்ஜா வந்திருக்கிறார், அதுலயே கெஸ்டா வந்திருக்கிறார். ரொம்ப பெரிய ஒரு வளர்ச்சிய நகைச்சுவை கலைஞனாக சாதாரணமா ஒரு இடத்துல இருந்து வந்து உருவங்கள் மற்றும் மொழி எல்லாம் முக்கியம் இல்ல, திறமைதான் முக்கியம் அப்படி என்று பல பேர் அடையாளம் காணப்பட்டாங்க. ஆனா ஒரு சில பேருக்கு தான் அங்கீகாரங்கள் கிடைத்தது. அதுல என்னுடைய சிறு பராயத்துல ரொம்ப தாக்கம் செலுத்தின நகைச்சுவை கலைஞர்கள்னா பெரிய பெரிய திரைப்பட நகைச்சுவை கலைஞர்கள் தாண்டி வடிவேல் பாலாஜி, இன்னொன்று ரோபோ சங்கர், ரெண்டு பேருமே இப்ப இல்லைன்னு நினைக்கும் போது வருத்தமா இருக்கு. திடீர்னு ஷூட்டிங் ஸ்பாட்ல மயங்கி விழுறார். கொண்டு போய் ஹாஸ்பிட்டல்ல சேர்க்கும் பொழுது டீஹைட்ரேட் ஆகி இருக்கு. ஏற்கனவே அவர் மஞ்சள் காமாலையால பாதிக்கப்பட்ட ஒரு நபர், இடையில மெலிஞ்செல்லாம் இருந்தார். சோ இதுல நான் என்ன சொல்ல வரேன்னா, 46 வயது, அவருக்கு மஞ்சள் காமாலை வந்த உடனேயே ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்கும் பொழுது ஃபேமிலியாக சேர்த்து அவருக்கு சப்போர்ட் பண்ணியிருந்தாங்க. இப்போ அந்த ஃபேமிலி உடைஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப வேதனையில இருப்பாங்க. காலம் எப்பயுமே எங்களுக்கான வாய்ப்புகளை கொடுத்துட்டே இருக்காது. ஏதோ ஒரு இடத்துல எங்களுக்கான நிகழ்வையும் எங்களுக்கான பாதை மாற்றத்தையும் கொடுக்கும். இப்போ ரோபோ சங்கர் என்ன பண்ணி கிழிச்சிட்டாரு அப்படின்னு கேட்கிற அளவுக்கு சில பேர் இந்த வீடியோ பார்த்து யோசிக்கலாம். ஆனா அவருடைய ப்ரீவியஸ் ப்ரோக்ராம், அவருடைய ஆரம்ப கட்டங்களை பாத்தீங்கன்னா அவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காரு. அப்படித்தான் பல இடங்கள்ல ஒருத்தருடைய இறப்புக்கு பிறகு புகழ்வும், ஆனா அவங்க வாழ்ந்துட்டே இருக்கும்போது அவங்களுடைய பழைய விஷயங்களை ஞாபகப்படுத்தி புகழ்றதுக்கு மறந்துடுறோம். அதுல ரோபோ சங்கரும் ஒண்ணுதான். நிறைய சர்ச்சைகள், நிறைய பேச்சுக்கள் எல்லாம் தாண்டி தன்னை நிலைநிறுத்த போராடிய ஒரு கலைஞன். அவருடைய ஆத்மா சாந்தி அடைய பிரார்த்திப்போம்.